செய்தி சேனலை ஓபன் பண்ணாலே ஒரு பள்ளிக்கூட மாணவி கிட்ட அவங்க வாதியாரே தப்பா நடந்துகிட்டாரு, அவரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பல செய்திகளை, பல நெஞ்சை பதற வைக்கும் சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இங்க இந்த கதையிலயோ அப்படியே வேற மாதிரி நடக்குதுங்க. ஒரு கல்லூரியில ரொம்ப டீசென்டா ஒரு வாதியார் இருக்காருங்க. அவருக்கு மனைவியும் இருக்காங்க. ஆனா மனைவி ஊர்ல இருக்காங்க. இவர் கல்லூரியில வேலை பார்க்கறதுனால ஹாஸ்டல்ல தங்கிதான் வேலை பார்க்கறாரு. அதே கல்லூரியில பல்லவின்னு சொல்லி ஒரு பணக்கார வீட்டு பெண் இருக்காங்க. அவங்க ஒரு மாணவிங்க. அவங்களுக்கு இந்த வாதியார புடிச்சு போக அப்படி இந்த வாதியார அவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி ஒரு பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் ரொம்ப மோசமான முறையிலங்க. அதுல அந்த வாதியார் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாரு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பா பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். முடிந்தால் எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பட்டஷே குன்குன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி சீரீஸ தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாளா நம்ம வீடியோஸுக்கு சரியாவே வியூஸ் வரதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு போய் சேர்க்கும். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே அரவிந்தன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு ஒரு நள்ளிரவுல ரொம்ப பரபரப்பா தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி, இந்த ராத்திரியே நம்ம ஊரை விட்டு கிளம்பி ஆகணும், நீ எதை பத்தியும் யோசிக்காத, அந்த கார்ல வேகமா போய்கிட்டே இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை வந்து பாக்குறேன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க மனைவி கேட்டுட்டு அந்த கார்ல வேகமா போயிட்டு இருக்க. அப்படி அவங்க மனைவி போயிட்டு இருக்க காரை அங்க ஒரு லாரி வந்து இடிக்குதுங்க. இப்ப சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோ அரவிந்தன் ஓடி வராரு. ஐயோ சுகன்யா, உனக்கு என்ன ஆச்சுமா? இந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில வரும்னு தெரியும், ஆனா எவ்வளவு சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் என்னமா பண்றதுன்னு சொல்லி தான் மனைவியும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அப்படி அவங்க மனைவி அன்கான்சியஸா அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவும் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ அரவிந்தனுக்கு இந்த நிலைமை வரத்துக்கு என்ன காரணம், அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த கதையில இப்ப பார்க்க போறோம். படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே குரு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு பொலிட்டீஷியனாவும் இருப்பாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடியாவும் இருப்பாருங்க. அது இல்லாம ஒரு பெரிய ஃபேக்டரியை வேற நடத்திட்டு இருப்பாரு. அப்படி மர்மமான முறையில நிறைய பேரை மிரட்டி பணம் வாங்கி இவரை எதிர்த்து குரல் கொடுக்கறவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிடுவாரு. அப்படி இவருக்கு ஒரு அன்பான மனைவி, ஒரு கவுன்சிலர் ஃப்ரெண்டாவும் இருக்க, இவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகளும் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினான பல்லவி. அது ஏன் வளர்ப்பு மகள்னு கேக்குறீங்களா? அது பின்னாடி ஒரு ட்விஸ்டோட சொல்றேன். இப்ப பல்லவி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. பல்லவியோட வீடுன்னு சொல்றதை விடவும் அது ஒரு மாளிகைன்னு தான் சொல்லணுங்க. என்னதான் வளர்ப்பு மகளா இருந்தாலும் பல்லவிக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிடிக்காதுங்க. பல்லவி அவங்க கார்ல தான் காலேஜுக்கு போவாங்களாம். அவங்களுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, எனக்கு நம்ம தம்பி யூஸ் பண்ற கார் வேணும் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அப்ப அவன் எதுல ஸ்கூலுக்கு போவான்ற மாதிரி அந்த குருவும் கேட்க, அவனை எதுல வேணா அனுப்பிக்கங்க, உங்களுக்கு நான் டாக்குமெண்ட்ல சைன் போடணும்னா ஒழுங்கு மரியாதையா எனக்கு அவனுடைய காரை கொடுங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த குருக்கும் வேற வழி இல்லைங்க. பல்லவி சைன் போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த காரையும் கொடுக்குறாரு. அப்படிதான் பல்லவி அந்த டாக்குமெண்ட்லயும் சைன் போடுறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. இது வரைக்கும் பல்லவி வளர்ப்பு அப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் உண்மையாலே பல்லவியோட சித்தப்பாங்க. பல்லவிக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவர் கண்ட்ரோல்ல தான் இந்த பிசினஸ் எல்லாம் முன்னாடி இருந்திருக்கு. ஆனா அவர் இறப்புக்கு அப்புறம் பல்லவி மேல எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்திருக்காரு. இப்ப என்னதான் எல்லா சொத்தையும் பல்லவி பேர்ல இருந்தாலும் அவங்க சித்தப்பாவான குரு தாங்க பாத்துக்கிறாரு. அதனாலதான் என்ன சைன் வேணாலும் பல்லவி கிட்ட அவரு கேட்க வேண்டி இருக்கு. நம்ம குருக்கு பல்லவிய சுத்தமா பிடிக்காதுங்க. ஏதோ அண்ணன் பொண்ணு அப்படின்றதுனால தான், அதுவும் முக்கியமா அவங்க பேர்ல சொத்துலாம் இருக்கிறதுனால தான் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போவாரு. இன்னொரு ட்விஸ்ட சொல்லவா, நம்ம பல்லவியோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னோட கணவர் மறைவுக்கு அப்புறம் அவர் கணவரோட தம்பியான இந்த குருவியே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுலதான் பல்லவிக்கு அவங்க அம்மாவையும் பிடிக்காம போயிருக்கோம். அப்படி அன்புக்கு ஏங்குற ஒரு ஆளு தான் நம்ம பல்லவி. இந்த கலக்கத்தோடயே நம்ம பல்லவி அவங்களுடைய காலேஜுக்கு வராங்க. ரொம்ப திமிரான பொண்ணுங்க. எப்பவுமே காலேஜ்ல ஸ்கூல்ல வரலாமா வேணாமான்னு கூட கேட்காமயே கிளாஸ்ல வந்து உக்காந்துப்பாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ அரவிந்தன் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. என்ன இந்த பொண்ணு ஒரு மரியாதைக்கு கூட கேட்காம உள்ள வந்து உட்காராளே அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவியையும் ஒரு லுக்கு விடுறாரு. அந்த கிளாஸ் முழுக்க பல்லவி ஒரு மாதிரி அழுதுகிட்டு நோட்ல ஏதோ கிறுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இப்போ கிளாஸும் முடியுது, எல்லா பசங்களும் அங்க வந்து போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் பல்லவி கிட்ட வந்து, நீ ஓகே தானே, எதனா நினைச்சு ஃபீல் பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்கிறாருங்க. ஆனா இவர் இப்படி கன்சர்ன் பண்ணி கேட்கறது தான் ஒரு மிகப்பெரிய தவறுல போய் முடிய போகுது அப்படின்றது இவருக்கு தெரியாம இருக்கு. அந்த வார்த்தை நம்ம பல்லவிய சாந்தம் அடைய வைக்குது. அவங்களும் ஒண்ணு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளாஸ்ல இருந்தும் வெளியே போறாங்க. இப்ப பல்லவி அடுத்த நாள் காலேஜுக்கு வராங்க. அப்படி காலேஜ் வாசல்ல தடுமாறி கீழே விழறாங்க. அவங்க முட்டியில அடிபடுது. அப்ப அந்த வழியில நம்ம ஹீரோவும் போறாருங்க. பதறி போய் பல்லவிக்கும் ஹெல்ப் பண்றாரு. அப்பதான் பல்லவிக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. சின்ன வயசுல நம்ம அப்பாவும் நம்ம கீழே விழறப்போ இப்படிதானே நம்மள பாத்துப்பாரு, நம்ம அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கே, இந்த சார் நம்மள எவ்வளவு கன்சர்ன் பண்றாருன்ற மாதிரி
மனசுக்குள்ள இன்னமும் அந்த சாரை நம்ம பல்லவிக்கு பிடிச்சு போகுதுங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு பல்லவியே பாத்துக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோவுடைய நண்பன் அந்த இடத்துக்கு வராரு. டேய், அந்த பொண்ணு யாரு தெரியும்ல, குருவோடைய வளர்ப்பு மகள். இந்த காலேஜே அந்த பொண்ணை பார்த்தா பயப்படும்டா, அதான் யாரும் அந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டாங்க, தேவையில்லாத வாய் கொடுத்து வம்புல மாட்டிக்காத அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அங்க சொல்ல, இப்ப ஹீரோவும் அவரோட கிளாஸ் ரூமுக்கு போறாரு. அங்க எல்லா மாணவிகளையும் மாணவர்களையும் இந்த பல்லவி வெளியே அனுப்பிட்டு அவங்க மட்டும் கிளாஸ்ல உட்காடுறாங்க. இது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூமுக்கு வேணும்னே பல்லவி வராங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல இன்னொரு சாரு, அவரையும் தனியா அனுப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட டவுட் கேட்கறது, அப்படி ஹீரோ கிட்ட பேசுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. தான் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால எனக்கு டியூஷன் எடுக்க சொல்லியும் வற்புறுத்தி நம்ம ஹீரோவை வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஹீரோ பேசுறதையே மயங்கி மயங்கி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுடைய மனசுலயோ முழுசா அவங்க மனைவி தாங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த காலேஜ் ஹாஸ்டல்லேயே தங்கிதான் அங்க வேலை பாப்பாருங்க. அப்படி வீக்கெண்ட் சனிக்கிழமை சண்டே ஆனா மட்டும் தான் ஊருக்கு வந்து தான் மனைவியோட இருப்பாரு. அப்படி கணவர் வீட்டுக்கு வர நேரத்துல அவங்க மனைவிய கையில பிடிக்க முடியாது, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. கட் பண்ணா இப்ப ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப நாளாவே முன்னா அப்படின்ற மாதிரி ஒருத்தனை தேடிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த முன்னா யாருன்னா நம்ம பல்லவியோடைய அப்பா இருக்காருல, அவரு உசுரோடு இருந்த காலத்துல அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தலைமறைவாவும் ஆயிருப்பாரு. அப்படி அந்த முன்னாவால தன்னோட உசுருக்கு எப்ப வேணா ஆபத்து வரலான்ற மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவோட தம்பி இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, அவரு பயந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் காசு கொடுத்து அந்த முன்னாவை தேட சொல்லியிருப்பாங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ அவரோட ஹாஸ்டல்ல சமைச்சுக்கிட்டு இருக்காரு. தான் மனைவி கிட்ட கேட்டு கேட்டுதான் மீன் சமைக்கிறது எப்படின்ற மாதிரி சமைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு அந்த இரவுல பல்லவி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கும் வராங்க. என்ன ராத்திரி சமயத்துல வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கன்னு சொல்லிட்டோம். ஹீரோ கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டையும் பல்லவி அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. யாரு கால் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் பல்லவி கேட்க, ஹீரோவும் ஒண்ணு இல்ல ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்கன்ற மாதிரி மறைக்கிறாரு. பல்லவியும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி, இந்த டப்பா ஹாஸ்டல்ல எதுக்கு இருக்கீங்க, இங்க ஏசி கூட இல்லையே, கொசுலாம் கிடைக்கலையா, நீங்க கிளம்பி என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறீங்களா, அங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவே நீங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இந்த ஹாஸ்டல்ல எனக்கு போதும், இங்க என் நண்பன் இருக்கான், அப்படியே இங்கே இருந்துடுவேன்னு சொல்ல, ஆனா பல்லவி டென்ஷன் ஆகுறாங்க. தான் கூட வந்த டிரைவரையும் அவங்க அடிக்கிறாங்க. நான் ஒன்னு சொன்னா அதை ஒழுங்கா செய்ய மாட்டேன், நான் என்ன சொல்றனோ அது மட்டும் தான் எல்லாரும் செய்யணும், என்ன ஓகேவான்னு கேட்க, இங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்குமே புரியுதுங்க நம்ம மேல இருக்க கோவத்தை தான் அந்த பல்லவி அங்க காட்டுறான்ட்டு. இப்போ ஹீரோ கிட்டயும் திரும்பி, நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாலாம் கேட்கல, தங்குறீங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இப்ப ஹீரோ கிட்ட இருந்தோம் அவங்க அங்க இருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ தங்கிட்டு இருக்க ஹாஸ்டல்ல கரண்ட் போகுதுங்க. அந்த கரண்ட கட் பண்ணது யாரு தெரியுமா, நம்ம ஹீரோயினுடைய அடியாள் தான். அந்த அடியாள் வேற யாரும் இல்ல, அந்த முன்னா தாங்க. யாரு, இப்ப பல்லவியோடைய சித்தப்பாவான அந்த குரு கூட தேடிக்கிட்டு இருப்பாரு, அந்த முன்னா தான். அந்த முன்னா பல்லவியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பல்லவியோட அடியாளா மாறி ரகசியமா பல்லவியோடைய அவரு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. பல்லவி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறாம பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ல காமிக்கிறாங்க. பல்லவி ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊஞ்சல்ல இருந்து அவங்கள எழுப்பிட்டு ஒரு சின்ன பையன் உட்காந்து ஆடி இருப்பான். ஆனா அந்த சின்ன பையனுக்கு தான் ஊஞ்சல் ஆட்டி விடுறதா சொல்லி ரொம்ப வேகமா ஆட்டி விட்டு பல்லவி அவனை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அப்படி பல்லவிக்கு பிடிச்ச காரியம்னா அது அவங்களுக்கு நிறைவேறியே ஆகணும். அவங்க கிட்ட இருந்து யாருன்னா அதை பதிக்க பார்த்தா அவங்கள சின்ன வயசுலயே இப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரியும் காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவங்க காலேஜ் பிரின்சிபலை வந்து பாக்குறாருங்க. தன்னோட ஹாஸ்டல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, கரண்ட் எல்லாம் போகுதுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக தான் உங்களை பல்லவியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன்ற மாதிரி அந்த பிரின்சிபலே சொல்ல, ஹீரோக்கு இது புதிரா இருக்கு, என்ன பிரின்சிபலே இப்படி பேசுறாருன்ற மாதிரி ஆகுது. இன்னொரு பக்கம் பல்லவியும் அவங்க சித்தப்பாவான குருவுடைய ஆபீஸுக்கு வந்து சில கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு போறாங்க. சித்தப்பாவும் இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் இந்த பல்லவி கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது, கூடிய விரைவில் இவளோட கதையை முடிச்சு இந்த மொத்த ஃபேக்டரியும் நம்ம பேருக்கு மாத்திக்க வேண்டியதான்ற மாதிரி அவரு ஒரு பிளான போடுறாரு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ காலேஜ்ல இருந்து தான் மனைவி கிட்ட கால் பேசிக்கிட்டு இருக்க, ஏன் உங்க குரல்லாம் வேற மாதிரி இருக்கு, இந்த வாரம் ஊருக்கு வரீங்களா இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பின்னாடி பல்லவி வந்து நிக்கிறாங்க. பல்லவி வந்ததும் நம்ம ஹீரோ சமாளிச்சு போனை வைக்கிறாரு. பல்லவி இன்னும் நம்ம ஹீரோக்கு கல்யாண விஷயம் எல்லாம் தெரியாதுங்க. வழக்கம் போல பல்லவி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வழிஞ்சு பேச, ஆனா ஹீரோவோ இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இங்க பாரு பல்லவி, நான் ஒரு வாதியார், நீ ஒரு ஸ்டூடெண்ட், எல்லாமே போவாத, ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா பல்லவிக்கு இதை கேட்கறதுக்கு சிரிப்பு தாங்க வருது. அப்படி ஒரு டைம்ல தான் இந்த வாதியாருக்கு பல்லவியோடைய சித்தப்பாவான இந்த குருவே கால் பண்றாரு. என்ன தம்பி, உங்க ஹாஸ்டல்ல இருந்து வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ண போறீங்களாமே, ஒழுங்கா எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துருங்க, அதையும் தாண்டி வேற எங்கன்னா ஷிஃப்ட் பண்ண போனீங்கன்னா உங்க வேலையை விட்டே தூக்கிடுவேன்ற மாதிரியும் இப்ப
பல்லவியோட சித்தப்பா குருவே மிரட்ட கட் பண்ணா இப்ப பல்லவி அவங்க சித்தப்பா குரு முன்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க கையெழுத்து போடணும்னா இந்த மாதிரி தான் காதலிக்கிற அந்த வாதியார்கிட்ட இப்படி பேசுங்கன்ற மாதிரி சித்தப்பாவை மிரட்டி இருப்பாங்க. அதனாலதான் சித்தப்பா பேசியிருப்பாரு. இப்போ அவங்களும் கையெழுத்து போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம பல்லவியோடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வராரு. இப்ப பல்லவியும் அந்த வீட்டுல வந்து அப்படியே எட்டி பார்க்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பல்லவி விரிச்ச வலையில இந்த வாதியார் விழறாருங்க. பல்லவியும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து வாதியார ரொம்ப கம்ஃபர்டபுளா இருங்க, கூச்சப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத தூரத்துல இருந்து இந்த குருவும் பல்லவியோட அம்மாவும் பாக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து உன் பொண்ணுக்கு வித்தியாசமான பொம்மைகள் எல்லாம் தேவைப்படுது. இப்ப அவளுக்கு புதுசா இந்த வாதியார் பொம்மையும் தேவைப்பட்டிருக்கு. இந்த வாதியார் பொம்மைய அவ எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போறாளோன்ற மாதிரி அந்த குருவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே ஒரு ஆத்தோரம் வந்து நிக்க அங்க பல்லவியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டேன், எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கிறப்பதான் என் மேல நீங்க அக்கறைப்பட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் பிரியணும்னு நினைக்கல, உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோவோட கண்ணத்திலையும் ஒரு முத்தத்தை கொடுக்க ஹீரோவுமே அங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நைட்டு கட் பண்ணா இந்த விஷயத்த கொண்டு வந்து நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்றாரு. என்னடா முத்தத்தோட முடிஞ்சிருச்சா இல்ல வேற எதுனா இருக்கான்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டும் கலாய்க்க, டேய் எப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அந்த விஷயத்த பல்லவி கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு, என் மனைவி கிட்ட பல்லவின்னு ஒரு பொண்ணு இப்படி பண்றான்னு சொல்றதுக்கும் பயமா இருக்கு, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டான்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப வீக்கெண்ட் ஆகுதுங்க. நம்ம ஹீரோ போனை எடுக்க மாட்டாரு. பல்லவியோ கால் பண்ணி வெறுப்பாகிறாங்க. காலேஜ் முழுக்க நம்ம ஹீரோவை தேடுறாங்க. அப்பையும் ஹீரோவை காணோம். இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வழிமறிச்சு அவர் மூஞ்சில ஒரு துப்பாக்கியும் நீட்டி தன்னோட அடியால வச்சு அவரை மிரட்டி அந்த அரவிந்தன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியாது ஊருக்கு போறான்னு சொன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஊருக்கு வந்திருக்காருங்க. தன்னோட மனைவியை பார்த்துட்டு ஹீரோவுடைய அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க, அவங்கள மருத்துவமனையிலயும் சேர்த்திருப்பாங்க. அப்படி அந்த மருத்துவமனையிலயும் இருப்பாரு. இப்ப அவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வர, சொல்லுடா ஊருக்கு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அதான் அவங்க ஃப்ரெண்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பல்லவியை கேட்க விட, சரி மச்சான் அப்படின்னு போனை வைக்க போக, ஆனா ஹீரோ தெரியாம சுகந்தியும் என் கூட தாண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி வாய் விட்டுறாரு. இதை கேட்கிற பல்லவியும் யார் அந்த சுகந்தி அப்படின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவரும் மனைவி அப்படின்றத மறைச்சு மேபி எதனா ரிலேட்டிவா இருக்கலான்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனா நம்ம பல்லவிக்கு தெரியுது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஹீரோவும் தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ராத்திரி தான் மனைவியோட வீடு திரும்புறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய பேக்கையும் இந்த பல்லவி வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ அதுல ஒரு போட்டோ கிடைக்குதுங்க. நம்ம ஹீரோ அவர் மனைவியோட திருமணம் கோலத்துல இருக்கிற மாதிரி அந்த போட்டோ. அப்பதான் பல்லவிக்கும் புரியுது நம்ம ஹீரோ ஒரு திருமண மாணவர்னு சொல்லி. அதுலயே அவங்க சுக்குநூறா உடஞ்சு போறாங்க. பட் இருந்தும் நம்ம ஹீரோவை எப்படின்னா அடையணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய நம்பகமான அடியாள் இருக்கான்ல முன்னா, அவனையும் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அந்த இடத்தையும் வேவு பார்க்க சொல்றாங்க. கட் பண்ணா இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காமிக்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவிக்கு ஒரு உயிர் தோழி இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு பையன் ஒன் சைடா லவ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். இதுல பல்லவி டென்ஷன் ஆகி தான் தோழிய காப்பாத்தணும்னு சொல்லி அவங்களோட முடிய வெட்டி விட்டு அந்த பையன் முன்னாடியோ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இதுல அந்த பையனும் டென்ஷன் ஆகி, உன் அழகான முடிய எதுக்கு வெட்டிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால நீ நேசிக்கிற முடியும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போக, அப்பதான் பல்லவி வந்து தான் தோழிய காதலிக்கிற பையன் கிட்டையும், நீ அவகிட்ட போயிட்டு நான் ஒரு விஷம்னு சொல்லிருக்க, அதனால்தான் அவளை ஏத்தி விட்டேன். ஆக மொத்தத்துல நம்ம பல்லவி கண்ண மூடி ஒரு விஷயத்த நம்புவாங்க. ஆனா அவங்களுக்கு யாருன்னா துரோகம் பண்ணிட்டா அவங்கள பழி வாங்காம விட மாட்டாங்க. அந்த குணம் தான் இப்பயும் இருக்குங்க. இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில தன்னோட மருத்துவமனைக்கு வராருங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அவங்க அம்மாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி பணம் கட்டலான்னு வராரு. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவையும் காணோம். பில் கவுண்டர்ல வந்து பணத்தை கட்டலான்னு பார்த்தா ஆல்ரெடி யாரோ பணத்தையும் கட்டிருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அது நம்ம பல்லவி தாங்க. நம்ம பல்லவியும் இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, பக்கத்துல ஹீரோவோட மனைவியும் இருக்காங்க. யாருங்க இந்த பொண்ணு, நமக்கு எதுக்கு பில்லு கட்டுறாங்கன்ற மாதிரி சொல்ல, பதிலுக்கு பல்லவியும் இவருக்கு என்னோட ஃபேவரட்டான சாரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் என்னோட அம்மா மாதிரி கன்சர்ன் பண்ணி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவா அங்க தெருன்னு முழிக்கிறாரு. ஹீரோவோட மனைவிக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சரிமா, எவ்வளவு தொலைவு எங்களுக்கு உதவி பண்ணிருக்க, வீட்டுக்கு வா, ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டு போன்னு சொல்லி நம்ம பல்லவியையும் வீட்டுக்கு கூப்பிட, இதையும் ஹீரோ அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாரு. அவருக்கு அத்தாடி நம்மளுக்கு திருமணமான விஷயம் பல்லவிக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்ண போறான்ற மாதிரி பயந்தாங்க. இப்ப ஹீரோ குடும்பத்தோட வீட்டுக்கு வர, அம்மாவையும் மனைவியும் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு பல்லவி கிட்டையும், எதுக்கு இப்படி வந்து என் உசுர வாங்குற, அதான் எனக்கு திருமணமானது தெரிஞ்சிருச்சுல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு ப்ளீஸ், இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி கையெடுத்து குமுறாரு. அப்ப
அந்த பக்கமா வர ஹீரோவோட மனைவி இதை பார்த்துட, என்னங்க இந்த பொண்ணு கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, உடனே பல்லவியும் சார் ஆக்சுவலி நான் காசு கட்டினதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அந்த காசை திருப்பி வாங்கிக்கோன்ற மாதிரி தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அவங்க மனைவியும் ஒரு சந்தேகத்தோட சரி வீட்டுக்குள்ள வாமான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்ல நான் வீட்டுக்குள்ள வந்தா அது அவ்வளவா நல்லா இருக்காது, நான் இப்படியே கிளம்பிக்கிறேன், ஒரு நாள் இந்த வீட்லயே தங்குற மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சிரிச்சுக்கிட்டே இந்த பல்லவி அந்த இடத்தை விட்டும் போக ஹீரோவையும் அவங்க மனைவி ஒரு சந்தேகத்தோட கூட்டிட்டு போறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த பல்லவிக்கு உண்மை தெரிஞ்ச விஷயத்தையும் தன் மனைவி முன்னாடியே வந்து இப்படி எல்லாம் பேசுற விஷயத்தையும் சொல்றாங்க. இதுக்கு மேல பொறுத்து இருக்காத, பல்லவியோட சித்தப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுன்ற மாதிரி ஹீரோவையும் அனுப்பி பேச சொல்ல, அப்படி ஹீரோவும் பல்லவியோட சித்தப்பா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பல்லவி என்ன இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றா, தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லி புரிய வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்களோ நாங்க சொன்னா எங்க பொண்ணு கேட்க மாட்டா, சின்ன வயசுல இருந்தே அவ இஷ்டத்துக்கு தான் இந்த வீட்டுல இருக்கா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கை விரிச்சிடுறாங்க. இந்த பல்லவி கொடுக்கிற இம்சைனால இப்பெல்லாம் நம்ம ஹீரோ தம் மனைவி கூடயே சரியா பேச மாட்டாருங்க. அதுவும் அவங்க மனைவிக்கு ஹர்ட் ஆகுது. ஒரு நாள் பல்லவியோடைய போன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு 3 மெசேஜ் வருதுங்க. அதாவது பல்லவி ஒரு கடத்துல நம்ம ஹீரோவோட கன்னத்துல முத்தத்தை கொடுத்திருப்பாங்களே அந்த போட்டோவை அவங்க ரகசியமா எடுத்து ஹீரோக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவோ அதை பார்த்து பதற, இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு பல்லவி வந்து ஹீரோவுடைய சேர்லயே கால் மேல கால் போட்டு உட்காடுறாங்க. பல்லவி கொஞ்சம் வெளியே வா, உங்களோட பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பல்லவிய வெளியே கூட்டிட்டு போக, பல்லவியும் டேய் அரவிந்த் நில்லுடா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரை சொல்லி கட்டிடுறாங்க. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அதை வேடிக்கை பார்க்க, ஒரு மாணவி ஒரு சாருடைய பேரை சொல்றாங்களேன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி பதறாங்க. பல்லவி உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்ட இருந்து என்னதான் வேணும், எதுக்கு இந்த போட்டோலாம் அனுப்பி மிரட்டுற அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ரொம்ப நல்லதுதான் சார், இது நம்மளோட அழகான மூமெண்ட்ஸ், அந்த போட்டோவை தான் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சேன்ற மாதிரி சொல்ல, அண்ட் இன்னொரு விஷயம் சார், இதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் நீங்க பண்ணணும், நான் எங்க கூப்பிட்டாலும் நீங்க வரணும், என்னோட டாய் மாதிரி தான் நீங்க இருக்கணும், அப்படி இல்ல இந்த போட்டோவை உங்க மனைவிக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். பல்லவி அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுல இந்த சாரும் இன்னும் டென்ஷன் ஆக, இப்போ ஒரு நள்ளிரவுல பல்லவி தூக்கம் வராம அவங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் பல்லவியோடைய தம்பி அந்த இடத்துக்கு வராங்க. பல்லவிக்கு அவங்க தம்பினாலே சுத்தமா பிடிக்காது, ஆனா அவங்க தம்பிக்கு பல்லவிய ரொம்ப பிடிக்குங்க. பல்லவிக்கு பிடிக்காத காரணம் என்னன்னா, அந்த பையன் தன்னுடைய அப்பாவுக்கு பிறந்தவன் இல்ல, தன்னுடைய சித்தப்பாக்கும் அவங்க பல்லவியோட அம்மாக்கும் பிறந்தவன். பட் அந்த இரவு அவங்க தம்பியோட பல்லவி பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதே வேளையில இங்க நம்ம சுகந்தி இருக்காங்கல்ல ஹீரோவோட மனைவி, அவங்களும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ அவங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பல்லவியோட போன்ல இருந்து தாங்க வருது. பல்லவி நம்ம ஹீரோக்கு முத்தமிடுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை இப்போ ஹீரோவோட மனைவிக்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோவோட மனைவியும் துடிச்சு போறாங்க. என்னடா நம்ம கணவர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லி சிரம்பிச்சு போறாங்க. கணவருக்கும் கால் பண்ணி பார்க்க, இப்ப பாத்ரூம்லயும் வந்து கதறி அழுக. அப்பதான் அவங்க அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்து பாக்குறாங்க. அதுல இப்ப ஹீரோவோட மனைவி பிரெக்னன்டா இருக்கிற விஷயமும் தெரிய, அது இன்னும் அவங்க கணவர்கிட்ட கூட சொல்லிருக்க மாட்டாங்க. அதுல இன்னமும் அவங்க நொறுங்குறாங்க. இங்க நம்ம ஹீரோவுமே இதுக்கப்புறம் பல்லவியோடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அவருடைய காலேஜ் ஹாஸ்டலுக்கே வந்துடுறாருங்க. இப்ப காலையில விடியுது. காலேஜ் ஹாஸ்டல் கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அது நம்ம ஹீரோவுடைய மனைவி. உங்களுக்கு போன் பண்ண இருக்க மாட்டீங்களா, உங்க போனை எங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரியும் ஹீரோவோட மனைவி வந்து சண்டை போடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட மனைவி அவங்க போனுக்கு வந்த இந்த போட்டோவெல்லாம் காமிச்சு, எவ்வளவு நாளா இது நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்கன்ற மாதிரி கேட்க, ஹீரோவோ அங்க ஸ்ரம்பிச்சு போய் நிக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஹீரோவுடைய நண்பனும், என்னமா இதெல்லாம் நீ கேஷுவலா எடுத்துக்க கூடாதா, இது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க ஹீரோவோட மனைவியும் கோவப்பட, அப்பதான் அந்த வாதியாரும், ஆக்சுவலி நம்ம காலேஜ்ல எல்லாருக்குமே நம்ம அரவிந்தன் மேல ஒரு கிரஷ் இருக்கு, நாங்க ஒரு நாள் டூர் போயிருந்தோம், அந்த டூர்ல எல்லாரும் அரவிந்தன் கூட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அதுல இந்த பல்லவி பொண்ணு மட்டும் கன்னத்துல சும்மா கேஷுவலா முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டா, அந்த போட்டோ தாமா இது அப்படின்ற மாதிரியும் அங்க அவரு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கோனா, இந்த குருக்கு நம்ம பல்லவி இந்த சாரை காதலிக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய வளர்ப்பு மகளை இந்த சாரோட ஹனிமூனுக்கு அனுப்பியிருப்பாரு. எல்லாமே கட்டாயப்படுத்தி தான் இந்த சாருக்கு நடந்திருக்கும். அப்படிதான் அவர் ஒரு ஆத்து கரையோட வந்து நிக்க, அங்க வந்து இந்த பல்லவி பேசிட்டு இந்த சாரை இப்படி பண்ணிருப்பாங்க. பட் அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோவோட மனைவி கிட்ட இருந்து மறைச்சு அவங்களையும் இதை நம்ப வைக்கிறாங்க. அவங்களும் தான் கணவரை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. நம்ம பல்லவியையும் ஆனோம் அப்படி இந்த ஹீரோக்குமே ஒரு வீடியோவை இந்த பல்லவி அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன காதலிக்கலனா நான் இப்பயே என்னோட வாழ்க்கையை முடிச்சுப்பேன்ற மாதிரி அந்த வீடியோல இருக்குங்க. ஹீரோவும் பதறி போறாரு. அந்த ராத்திரியே தான் மனைவியை விட்டுட்டு இந்த பல்லவியை தேடியும் அவங்க வீட்டுக்கு ஓடுறாரு. நேரா பல்லவியோடைய சித்தப்பாவான குருவை வந்து பாக்குறாரு. குருவுமே என் பொண்ணுக்கு எதனா ஆச்சுன்னா உன்னதான் கேட்பேன், ஒழுங்கு மரியாதையா அவ எங்க
இருந்தாலும் கூட்டிட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தேடியும் அனுப்புறாரு. ஆனா ஹீரோயின் இதையெல்லாம் விளையாட்டா தான் பண்ணிருப்பாங்க. உண்மையாலே நம்ம ஹீரோக்கு தான் மேல காதல் இருக்கா பாசம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை பண்ணிருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ உண்மையாலே தேடுறானா இல்லையான்னு சொல்லி தான் அடியால் முன்னாக்கிட்டையும் கேட்டு பல்லவி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மனைவியும் ராத்திரி இவர் எங்க போறாரு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாருன்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்க, அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இப்ப வேற வழி இல்லாம அந்த பல்லவி பொண்ணுதான் உங்க கணவரை காதலிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிடுறாருங்க. இதுல ஹீரோவோட மனைவியும் சுக்குநூறா உடஞ்சி அந்த ராத்திரியே அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. இப்ப பல்லவி ஒரு வழியா தான் தம்பி கூட தான் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அப்படி விளையாடி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் தன் மனைவியை சமாதானப்படுத்தலான்னு ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. அதுக்குள்ள அவங்க மனைவியும் கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் பல்லவி கிட்ட வந்து அவங்க அம்மா தேவையில்லாத கல்யாணம் ஆன அவரை நோண்டிக்கிட்டே இருக்காத, அவரை விட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு நீ யாருமா, முதல்ல நீ யார கல்யாணம் பண்ணிருக்கன்னு தெரியுதா, அப்பாவை விட்டுட்டு அப்பாவோட தம்பியே திருமணம் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையான்ற மாதிரி தான் அம்மாவையே நம்ம பல்லவி போட்டு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பல்லவியோடைய மொபைல அவங்களுடைய சித்தப்பா இந்த குரு எடுத்து பாக்குறாரு. அதிலேயுமே நேத்து ராத்திரி பல்லவி தான் தம்பியோட போட்டோ எடுத்துக்கணும், அந்த போட்டோல பின்னாடி முன்னா நின்னுட்டு இருக்கிறதையும் அவரு கவனிக்கிறாரு. இவரும் ரொம்ப நாளாவே முன்னாவை தேடிக்கிட்டு இருப்பாருங்க, போட்டு தள்ளணும்னு சொல்லி. அப்படி முன்னா கிடைச்சிட்டான்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருதுங்க. அதாவது ஹீரோவோட மனைவி தான் கணவர் தன்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஹீரோக்கு கால் வந்து இப்ப அவர் ஸ்டேஷனுக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்டையும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் என் மனைவி இப்படி கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப அங்க இருந்து தான் மனைவியையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு தான் ஊருக்கு வர, அப்ப அவங்க மனைவி ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க, உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அந்த பல்லவி வேணுமான்னு கேக்குறாங்க. எனக்கு நீ தான் வேணும், உனக்கு புரியுதா இல்லையா, அந்த பல்லவி என்ன மிரட்டி ஒரு டிராப்ல மாட்ட வச்சு இப்படி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரி புரிய வைக்க, ஆனா அதை புரிஞ்சுக்க ஹீரோவோட மனைவி மறுக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹீரோக்கு வேற பல்லவி கால் பண்ண, இதுல இன்னுமா அவங்க காண்டாகி இந்த பல்லவி கூடயே பேசுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே போறாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையவே கூடாதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோவோ போனை எடுத்து உனக்கு என்னதான் வேணும் பல்லவின்ற மாதிரி கேட்க, நீ தான் வேணும், ஏன் ஊருக்கு போன, சீக்கிரமா இங்க வா, நீ மட்டும் திரும்ப வரல உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் மேல மண்ணெண்ணெய ஊத்திருக்கேன், அடுத்து தீப்பொறிய பத்த வச்சிருவேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. ஊருக்கு வந்துட்டோம், வீட்டுக்குள்ள போனா பல்லவி எதனா நம்ம ஃப்ரெண்ட பண்ணிடுவா, இங்க இருந்து போனா நம்ம மனைவி நம்மள தப்பா புரிஞ்சுப்பா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்டு உசுரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப, அதையுமே அவங்க மனைவி உனக்கு என்ன விட அந்த பல்லவி தான் முக்கியமா போச்சுலன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்போ ஊருக்கு வந்து பல்லவி கிட்டையும் ஹீரோ என்னன்னு கேட்க, பல்லவி ஒரு வக்கீல பாக்குறதுக்கும் ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. என்ன இது எதுக்கு இந்த வக்கீல்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸுக்காக தானே சொல்லி அங்க ஒரு டைவர்ஸ் நோட்டீஸும் பல்லவி நீட்டுறாங்க. இந்த டைவர்ஸ் பத்திரத்துல நீ கையெழுத்து போடு, உன் மனைவியையும் கையெழுத்து போடவை, ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழலான்ற மாதிரி பல்லவி சொல்ல, ஆனா ஹீரோ அங்க ஸ்ரம்பிச்சு போய் அந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் இந்த குரு வந்து அந்த முன்னா இன்னும் உசுரோட தான் இருக்கான், நம்ம இந்த பல்லவிய தூக்கனா முன்னா வருவான், அதை வச்சு முன்னாவோட கதையையும் பல்லவியோட கதையையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலான்னு சொல்லியும் ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப காலேஜுக்கு வரப்போ நம்ம ஹீரோ நிறைய பசங்களால கலாய்க்கப்படுறாரு. இவர் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே பல்லவி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேக்குதாண்டா, இவர் பல்லவி கூட ஜாலியா இருக்காராண்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த அங்க பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஹீரோக்கு கோவம் தாங்க வருது. அந்த கோவத்துல பல்லவிய ஒரு அற விடுறாரு. ஆனாலும் பல்லவிக்கு அது சந்தோஷமா தாங்க இருக்கு. இப்ப பல்லவிய இவங்க வாதியார் அடிச்ச விஷயம் எல்லாம் பல்லவியோட அம்மாவுக்கும் தெரியுதுங்க. அது அந்த குரு கிட்டையும் சொல்லி போக போக பல்லவி ரொம்ப எல்லை மீறி போறா, இதையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியும் ஒரு பிளான போடுறாங்க. இப்ப நம்ம பல்லவி நேரா நம்ம ஹீரோவுடைய மனைவியையே வந்து பாக்குறாங்க. இப்ப ஹீரோவோட மனைவியும் வெளிப்படையா நீ என் கணவரை காதலிக்கிறியான்னு கேட்க, பல்லவியும் ஆமான்னு சொல்ல கட் பண்ணா இங்க ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பல்லவி ரொம்ப டேஞ்சர்ரா, அவ அடையணும்னு நினைக்கிற விஷயத்த அடையாம விட மாட்டா, என் மேல மண்ணெண்ணெய ஊத்துனதுக்காக சொல்லல, ஆனா நீ அவ கூட வாழ்றதே நல்லதுதான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பல்லவி கூட பேசிட்டு இருந்த ஹீரோவோட மனைவியும் அங்க கண் கலங்கி காயம் மேல காயப்பட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்ப, இப்ப பல்லவியும் ஹீரோவோட மனைவியை பார்த்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவருக்கு பிடித்த ஒரு மனைவி கூடயும் வாழ முடியாம இந்த பல்லவியோடைய டார்ச்சரையும் தாங்க முடியாம ஒரு ஆத்தங்கரையோரம் வந்து நிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கிறத பல்லவியோட அடியாலும் பார்த்து பல்லவிக்கு கால் பண்ணி சொல்ல, அங்க பல்லவியும் ஓடி வர, இப்ப பல்லவியோட கண்ணு முன்னாடியே ஹீரோ அந்த தண்ணியில குதிச்சு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு.
ஆனா அதுக்குள்ள பல்லவி உள்ள டைவ் அடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. என்ன அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, என்னால இந்த டார்ச்சரை தாங்க முடியலன்னு சொல்லியும் ஹீரோ அங்க அழுக. இப்ப பல்லவியும் ஹீரோவை சமாதானப்படுத்தி ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கோயில்ல நம்ம பல்லவி சாரி கட்டிட்டு வராங்க. அதை நம்ம ஹீரோ பாக்குறப்போ தன்னோட மனைவியை பாக்குற மாதிரியே இருக்குங்க. அப்பதான் பல்லவியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நான் உங்க மனைவியை பாக்குறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணேன். அவங்க கையில ஒரு ஹாஸ்பிட்டலுடைய ஃபைல் இருந்தது. அதை பாக்குறப்போ உங்க மனைவி பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல, ஹீரோக்கு அவங்க மனைவி அது வரைக்கும் பிரெக்னண்டா இருக்கிற விஷயம்லாம் தெரியாதுல. அதை கேள்விப்பட்ட உடனே அவரும் சந்தோஷம் அடைகிறாரு. இது நம்ம மனைவி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்ற மாதிரியும் ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மனைவியும் நம்ம இது மாதிரி ட்ரெடிஷ்னலா புடவை கட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம கணவருக்கு பிடிக்காம போயிட்டோமோ, நம்மளும் இந்த பல்லவி மாதிரி மாடர்னா மாறணுமோன்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லர் வந்து தான் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லயும் வந்து கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப பல்லவி நம்ம ஹீரோவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், கொஞ்சம் எல்லை மீறி தான் போயிட்டோம், அதனால அவனை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்லயும் அவங்க வீட்டுக்கு கிளம்ப அங்கதான் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. நம்ம பல்லவியோட காரை வந்து அங்க ஒரு கும்பல் வழிமறிக்கிறாங்க. அந்த கார்ல இருந்து பல்லவியையும் கடத்துறாங்க. அதே வகையில நம்ம ஹீரோ அவரோட ஹாஸ்டலுக்கு வரப்போ டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. உங்க மனைவியை ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் பேசுறேன், உங்க மனைவி கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோவும் அங்க ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு. தான் மனைவியையும் தடுத்து நிப்பாட்டுறாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா, உன் கால்ல கூட விழற, நான் ஒரு டிராப்லரா மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும், உன் கூட வாழ மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அவரு விலாவரியா சொல்ல, இன்னொரு பக்கம் பல்லவியையும் ஒரு கும்பல் கடத்திட்டு வந்து அதை வீடியோ எடுத்தோம் நம்ம ஹீரோக்கு அனுப்புறாங்க. அதை பாக்குற ஹீரோவுமே துடிச்சு போறாரு. என்னதான் இதுக்கப்புறம் பல்லவி வேணான்னு வந்திருந்தாலும் பல்லவியை இந்த கோலத்துல காப்பாத்தாம விடுறதான்ற மாதிரியும் அவர் மனசு பதறுது. அப்படி அந்த பல்லவிய அடைச்சு வச்சிருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, பல்லவியோடைய வளர்ப்பு அப்பாவா சித்தப்பாவா இருக்கிற அந்த குரு தாங்க. அந்த குருவும் இப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம பல்லவிய போட்டு தள்ளுற மாதிரி போட்டு தள்ளிட்டு பழிய தூக்கி அந்த வாதியார் மேல போட்டுடலான்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எங்க வீட்டு பொண்ணுக்கு எதனா ஆச்சுன்னா உன்னதாண்டா தூக்கி உள்ள போடுவோன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட மனைவியே நீங்க போங்க பல்லவிய காப்பாத்துங்கன்ற மாதிரி ஹீரோவை அனுப்ப, இன்னொரு பக்கம் இந்த குருவுடைய பிளான் எல்லாம் பல்லவியோட அம்மாக்கும் தெரியுதுங்க. என்னோட பொண்ணையே போட்டு தள்ளிட்டு சொத்தை அடைய பாக்குறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்லி அந்த குரு கூடயும் வந்து சண்டை போட, ஆஹா உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி இப்பதான் மனைவியா இருக்கிற பல்லவியோட அம்மாவையும் இந்த குரு தலையிலேயே அடிக்கிறாரு. உன்னை போய் நான் ரெண்டா தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டல, என்ன சொல்லணும்னு சொல்லி அங்கேயே பல்லவியோட அம்மாவை போட்டு தள்ளுறாரு. இங்க பல்லவி அந்த ஃபேக்டரியில கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த பல்லவிய காப்பாத்துறதுக்காக அந்த முன்னா இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா ஒரு கடத்துல முன்னாவையும் அந்த கும்பல் அங்க துப்பாக்கியால சுட்டு தள்ள, அப்பதான் அட்லாஸ்ட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அங்க ஆபத்துல இருக்கிற நம்ம பல்லவியையும் காப்பாத்தி அங்க இருக்கிற எல்லா அடியாட்களையும் அடிச்சு போடுறாரு. ஆனா அட்லாஸ்ட் ஒரு அடியால் மட்டும் நம்ம ஹீரோவோட தலையிலேயே அடிக்க, இத பாக்குற பல்லவியும் நம்ம இவனை வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்ம மேல கேர் பண்ணிக்கிட்டு எவ்வளவு தொலைவு வந்திருக்கானேன்னு சொல்லி ஹீரோவை புடிச்சு போகுது. இப்படியும் மறுபடியும் அந்த முன்னாவோட சேர்ந்து அங்க இருக்கிற அடியாட்கள் எல்லாம் அவங்க அடிச்சு போடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த குரு செட் பண்ண அந்த போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு வர கட் பண்ணா இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. உண்மையாலேயே நம்ம பல்லவியோடைய அப்பா இருக்காருல, அவர் எப்படி இறந்தாருன்னு அங்க காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பாவுடைய தம்பியான இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஒரு ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்து நம்ம பல்லவியோடைய அப்பாவை போட்டு தள்ளிருப்பாரு. அப்படி போட்டு தள்ளுறப்போ கூட அவங்களுடைய மனைவியான பல்லவியோட அம்மாவும் இருந்திருப்பாங்க. உன்னை கல்யாணம் பண்ணது என் தப்பு, உன் தம்பியோட நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பல்லவியோட அப்பாவையே போட்டு தள்ளிருப்பாங்க. அதையுமே ஒரு மர்ம நபர் வீடியோ எடுத்திருப்பாரு. இப்ப இந்த சீனை காமிக்க கட் பண்ணா இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. அடுத்த நாள் காலையில இந்த குரு கிட்ட வந்து போலீஸ்காரங்களும் பல்லவிய போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த குருவும் சந்தோஷத்துல பல்லவியோட படத்துக்கு மாலை போட்டுட்டு இப்ப சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரப்போகுதுன்ற மாதிரியும் இருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பல்லவியும் நடந்து வராங்க. அதை பாக்குற குருவுமே ஷாக் ஆகுறாரு. அப்பதான் நேத்து ராத்திரி இந்த ஃபேக்டரியில என்ன நடந்ததுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஃபேக்டரியில நம்ம ஹீரோ வந்து எல்லா அடியாலையும் அடிச்சு போட்டிருப்பாருல, அதுக்கப்புறம் ஹீரோவோட மண்டையிலேயே ஒருத்தர் அடிச்சிருப்பாருல, அதுல ஹீரோ மயங்கிருப்பாரு. ஆனா முன்னா வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருப்பாரு. அப்பதான் போலீஸ்காரங்களாம் அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்திருப்பாங்க. போலீஸ்காரங்க ஆல்ரெடி இந்த குருவோட ஆளு தானே. ஆனா அந்த இரவே நம்ம பல்லவி அந்த போலீஸ்காரங்களுக்கு கோடிக்கணக்கில் காசை கொடுத்து தன்னுடைய ஆட்களா மாத்திருப்பாங்க. அது மூலயமா இந்த தப்பெல்லாம் பண்ணது தன்னுடைய சித்தப்பாவான குருதான்ற மாதிரியும் பல்லவிக்கு தெரிய வரும். அப்படிதான் அடுத்த நாள் இப்போ சர்ப்ரைஸா வந்து தன்னுடைய சித்தப்பாவான குருவை கைது பண்ணி சிறைச்சாலைக்கும் அவங்க அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய முழு கண்ட்ரோலும் பல்லவி கீழே வருதுங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோவை மறந்துடலாம், அவன் மனைவியோடைய வாழ விடலான்ற மாதிரி பல்லவி நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம்
திரும்பி நம்ம ஹீரோ வந்து பல்லவியை காப்பாத்துனதால அவங்க சென்டிமெண்ட் ஆகி ஹீரோ என் கூடயே தான் இருக்கணும், அவனை இங்க இருந்து எங்கேயுமே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவை பல்லவியை காப்பாற்ற சொல்லி அவங்க மனைவி அனுப்பியிருப்பாங்கல்ல, அப்போ அனுப்புறப்போ ஒரு பிளானை சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. நீங்க பல்லவியை காப்பாத்துங்க, அவ மறுபடியும் நீங்க தான் வேணும்னு சொல்லிடுவா, அவர் ரூட்டுக்கே போயிடுங்க, ஒரு 6 மாசம் நம்ம பிரிஞ்சு வாழ்வோம், விவாகரத்தும் அப்ளை பண்ணுவோம், கர்ப்பத்தை கலைச்சிட்டேன்லாம் அவகிட்ட சொல்லுங்க, அப்புறம் 6 மாசம் பொறுத்து நான் இந்த ஊரை விட்டு நான் எங்கன்னா போயிடுறேன், அப்படி நான் இருக்கிற ஊருக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிப்போன்ற மாதிரி ஒரு பிளானை சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இப்ப பல்லவியை காப்பாத்திருப்பாரு. இப்ப பல்லவியோடைய வீட்டுல ஒரு பொம்மையா தாங்க ஹீரோ இருப்பாரு. அப்படி ஹீரோவை பல்லவி அவரோட பர்மிஷனே இல்லாம பக்கத்துல வர்றதும் அவர்கிட்ட சிரிச்சு பேசுறதும் பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சிரிச்சு பேசுற மாதிரியும் கொஞ்ச நாள்ல ஹீரோ மனசு மாறி பல்லவி கிட்ட வந்து தான் உன்னை காதலிக்கிறதாகவும் என் மனைவி கூட நான் டைவர்ஸ் பண்ண போறேன்ற மாதிரி அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்தெல்லாம் போட்டு என் மனைவியும் கையெழுத்து போட்டுட்டான்ற மாதிரிலாம் காமிக்கிறாரு. அது இல்லாம மனைவியோட கர்ப்பத்தை அவ கலைச்சிட்டான்ற மாதிரியும் சொல்றாரு. இதுல பல்லவி இன்னும் சந்தோஷம் அடைய கூடிய விரைவில் நம்ம திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்படி ஒரு 6 மாசம் ரொம்ப ஃபேக்காவே பல்லவி கூட அவர் வாழ்றாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் பல்லவியோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க தலையில அடிச்சு போய் சேர்ந்துட்டாங்கன்னு தானே சொன்னேன், ஆக்சுவலி இவங்க போய் சேரல போல, எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. அவங்க கிட்டயும் ஒரு கவுன்சிலர் வந்து மிரட்டுறாருங்க. ஒரு வீடியோவை காமிச்சு இந்த வீடியோவை பல்லவிக்கு அனுப்பிடுவேன்ற மாதிரியும் சொல்றாரு. அது என்ன வீடியோன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இன்னொரு வீடியோ பல்லவியோட மொபைலுக்கு வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவர் மனைவியோட சேர்ந்து ஒரு பிளான போட்டிருப்பார்ல, அந்த பிளான் அம்பலம் ஆகுது. ஹீரோ என்னதான் தான் மனைவியை பிரிஞ்சுட்டேன்னு சொன்னாலும் ஒரு வீக்கெண்ட்ல போயிட்டு தான் மனைவியை பார்த்துட்டு அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை எவனோ வீடியோ எடுத்து பல்லவியோடைய போனுக்கு அனுப்புறான். இதை பார்த்த பல்லவியோ கோவத்துல கொதிச்சு போறாங்க. நம்ம ஹீரோவோட மனைவி இருக்காங்களே, அவங்க ஒரு டாக்டரை போய் பார்ப்பாங்களே, அந்த டாக்டர் கிட்டையும் பல்லவி வந்து பேச, அப்படி அந்த டாக்டரும் இன்னும் அவங்க கர்ப்பத்தை கலைக்கலன்னு இன்னொரு உண்மையும் சொல்ல, இப்ப நம்மளை வச்சு இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒரு பெரிய பிளான பண்றான், நம்ம கிட்டயே ஃபேக்கா நடிக்கிறான்ற மாதிரியும் பல்லவி ஹீரோவுடைய ட்விஸ்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோவோட மனைவி இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளை போட்டு தள்ளிடணுன்ற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே பல்லவியை பார்க்க வர, பல்லவியும் நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்ட, எங்க அப்பா மாதிரி ரொம்ப நம்பகமா நடந்துப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை பல்லவி சொல்றாங்க. இதுல ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுதுங்க. உடனே தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. அப்பதான் ஓப்பனிங் சீன்ல காமிச்ச அந்த சீன் வருது. ஒரு லாரியை விட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவி போற காரை நம்ம பல்லவி தூக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி ஹீரோ காப்பாத்த போறதுக்குள்ள நம்ம ஹீரோவோட மனைவிய லாரியை விட்டு இடிக்க, அதுல நம்ம ஹீரோவோட மனைவி அன்கான்சியஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ துடிச்சு போய் எவ்வளவு பிளான் போட்டோம் நம்ம மனைவியோட சேர்ந்து வாழ முடியலையேன்னு சொல்லி மனைவியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி எவ்வளவு டிராமா நடந்திருக்கும். இப்ப ஹீரோவோட பரிதாப நிலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் கவுன்சிலரும் ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. ஆக்சுவலி பல்லவியோடைய அப்பாவை அவங்க அம்மாவும் அவங்க சித்தப்பா இந்த குருவும் தான் சேர்ந்து போட்டு தள்ளாங்கல்ல, அதை ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ தான் இப்ப இந்த வீடியோவை நம்ம ஹீரோவும் பல்லவியோடைய மொபைலுக்கு அனுப்புறாங்க. இதை பாக்குற பல்லவியும் நொறுங்கி போறாங்க. நம்ம அம்மாவே நம்ம அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமா இருந்துட்டாங்களேன்னு சொல்லி துடிச்சு போறாங்க. இதுல பல்லவி சுக்குநூறா உடையறாங்க. அட்லாஸ்ட் இப்போ நம்ம பல்லவி ஒரு மொட்டை மாடியில வந்து நிக்க, அந்த மொட்டை மாடிக்கு நம்ம ஹீரோவும் வராரு. என் பல்லவி என் மனைவிய காரை விட்டு இடிச்ச, அவ பிழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எல்லாம் என் மேல வச்சிருக்க காதல்னாலயா அப்படின்னு கேட்க, பல்லவியோ ஆமான்னு சொல்லிட்டு உனக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்ல, பல்லவி நம்ம 2 பேருமே இந்த உலகத்துல வாழ முடியாது, நான் அனுப்பின வீடியோ பார்த்தல, உங்க அம்மாவே உங்க அப்பாவை போட்டு தள்ளியிருக்காங்க, இந்த துரோகத்தை சமாளிச்சுட்டு இதுல நீ உங்க அம்மாவை மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ வாழ்ந்துடுவியா, இல்ல என் மனைவியும் இப்ப சீரியஸா கிடக்கா, அவ போனதுக்கு அப்புறம் என்னாலையும் வாழ முடியுமா, இதுக்கப்புறம் நம்ம காதலிச்சா இந்த உலகம் தான் ஏத்துக்குமா, பேசாம பல்லவி நம்மளும் இறந்துடலாம், வா இந்த மொட்டை மாடியில இருந்து 2 பேருமே குதிச்சிடலாம், என்ன சொல்றன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பல்லவியும் யோசிச்சு பார்த்துட்டு உன் கூட சேர்ந்து வாழதான் முடியல, அட்லீஸ்ட் உன் கூட சேர்ந்து போய் சேர்றனா அது எனக்கு சந்தோஷம் தான், வா அந்த முடிவே எடுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவோட சேர்ந்து அந்த மொட்டை மாடியோட முனைக்கும் வராங்க. அப்படி அந்த முனையில வந்து பல்லவி கீழே குதிக்க, ஆனா ஹீரோ பல்லவியோட கைய அங்க விடுறாருங்க. இது எல்லாம் ஹீரோவுடைய பிளான் தான். இவளுக்கு பாவம் பார்த்ததும் போதும், இவளுக்கு பயந்து ஓடுனதும் போதும், இவ இருந்தா நம்மளால வாழ முடியாது, இப்படி நம்மள டார்ச்சர் பண்ற இந்த பொண்ணு இருக்கிறத விட இவ போய் சேரதே மேலுன்னு சொல்லிதான் ஏமாத்தி பல்லவிய குதிக்க வச்சிருப்பாரு. பல்லவியோ கீழே குதிக்கிறப்போ அதை உணர்றாங்க. இப்ப பல்லவி அந்த இடத்துல கீழே விழுந்து போய் சேரவே செய்றாங்க. ஆமாங்க, பல்லவியோட கதை முடியுது. இப்போ மொட்டை மாடியில இருந்து இத ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு, உனக்கெல்லாம் இதுதான் முடிவு, என் மனைவி இன்னும்
இன்னும் ஹாஸ்பிட்டல்ல உசுரோட தான் இருக்கா. அவளை காப்பாத்தி அவளோட என் வாழ்க்கைய இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வாழ்வேன், குட் பை பல்லவின்னு சொல்ல இப்ப அந்த இடத்துல இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெங்காலியில இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.